பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எஸ்தர் புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க 5 முதல் 7 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே ராஜாவினிடத்திலே எஸ்தர் வேண்டுகோள் வைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தார். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அப்பொழுது நீ கேட்கிற என்ன மன்றாட்டு என்ன, உனக்கு என்ன வேண்டும், வேண்டுதல் என்ன என்று சொல்லி ராஜா கேட்டபொழுது ராஜாவின் கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி அறிந்த எஸ்தர் தன் வேண்டுகோளை வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் உங்களுக்கு செய்யப்போய விருந்துக்கு வர வேண்டும் என்பதை விண்ணப்பமாயிருக்கிறது என்று சொல்லி ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணும்படி அங்கே எஸ்தர் வேண்டுகோள் வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆமோனோ மொர்தெகாய் மீது அவன் தனக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பதினால் உக்கிரம் நிறைந்தவனாய் கடந்து போனான். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அங்கே 8 நாளிலே விருந்து ஆயத்தமாக்க கட்டளையிடப்பட்டது. 6வது அதிகாரத்திலே தேவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினாலே ராஜா எழுதிக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொல்லி வாசிக்கப்பட்ட பொழுது மொர்தெகாய் செய்ததான ஒரு காரியம். ராஜாவை இங்கே 2 பிரதானிகள் பிக்தானாவும் தேரேசும் ராஜாவின் மீது கைபோட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தந்திரம் பண்ணபோது அதை மொர்தெகாய் ராஜாவுக்கு அறிவித்தான், ராஜாவை காப்பாற்றினான் என்று சொல்லி அந்த செய்தியை ராஜா அறிந்ததினாலே அந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்பட்டது என்று சொல்லி கேட்டபொழுது ஒன்றும் செய்யப்படவில்லை. எனவே அந்த ராஜா அந்த மொர்தெகாயை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆமானிடம் கேட்டபொழுது ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா எழுகிற குதிரையும் சிரசிலே தைக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே அவனை குதிரையின் மேல் கொண்டு வந்து கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு, ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி முன்பாக கூறப்பட்டதை நாம் அறிகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே ஆமான் யாரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அவன் அந்த மொர்தெகாயை கணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அவன் தன் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு திவிரித்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவளுடைய மனைவி, அந்த ஆமானுடைய மனைவி, அந்த மொர்தெகாய்
யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று இந்த மனைவியை எச்சரிக்கிறது குறித்து பார்க்கிறோம். 7வது அதிகாரத்திலே அங்கு விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்ட போது ராஜஸ்திரி எஸ்தரை நோக்கி உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது இதோ அந்த எஸ்தர் அந்த மன்றாட்டை அந்த வேண்டுதல்களை வைக்கிறாள். நானும் அடிமைகளும் எப்படி நடத்தப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அந்த சத்துரு யான் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆமான் என்று சொல்லி கேட்ட பொழுது ராஜாவுக்கு உக்கிர கோபம் வந்தது. அவன் தோட்டத்துக்கு போனான். அந்த வேளையிலே எஸ்தரிடம் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் கேட்கும்படியாக ஆமான் எழுந்து நின்று அந்த எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையிலே விழுந்து கிடந்தான். மீண்டுமாக திரும்பி வந்த ராஜா அதை கண்ட பொழுது மிகுந்த கோபமடைந்து அந்த ஆமானை கொல்லும்படியாக உத்தரவிட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செய்யப்பட்டிருக்கிறது அறிந்த ராஜா அந்த மரத்தில் ஆமானை தூக்கி கொலை செய்யும்படி உத்தரவு போட்டதை மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அது ராஜாவின் உக்கிரத்தை தணித்தது. கத்தப்பட்ட மகிமை உண்டாவதாக. யார் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் இவ்விதமாய் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கத்தப்பட்ட மகிமை சத்துரு என்பதாக ஒரு பந்தியை ஏற்படுத்துகிற கர்த்தர். நாம் யார் நமக்கு கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வவல்லர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். உடலை கொலை செய்கிறவர்களுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அதற்கு மேல் செய்ய ஒன்றும் திராணில்லாதவர்களுக்காக பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பார். நித்திய ஜீவனை தருகிற தேவன், நித்திய ராஜ்யத்தில் நம்மை உயர்த்துகிற தேவன், தம்மை தாழ்த்துகிறவர்களை உயர்த்துகிற உன்னத தேவன். அவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. அது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.